தரம் 6ல 3வது பாடலகான முழுவெண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்துல ஏற்கனவே நாங்கள் முழுவெண்களில் கூட்டல் எவ்வாறு செய்கிறது, கழித்தல் எவ்வாறு செய்கிறது, பெருக்கல் எவ்வாறு செய்கிறது என்பது தொடர்பாக பார்த்த நாங்கள் இன்றைக்கு முழு எண்களில் வகுத்தல் எவ்வாறு செய்கிறது என்பது தொடர்பாக பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பாடலகுக்கு செல்லலாம். அப்ப முழு எண்களில் வகுத்தல், முழு எண்களில் வகுத்தல் நாங்கள் எவ்வாறு செய்ய வேணும் என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு படிக்கலாம். அப்ப ஏற்கனவே நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்த அதாவது ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 ஆகிய எண்களால் எவ்வாறு வகுக்கிறது அப்படி என்று. அஹ் 200 என்கிற முழுவன 10, 100, 1000 வகுக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள் ஒரு முழு எண்ணை 10 நாங்கள் வகுக்கும் போது என்ன செய்வோம், இந்த 10ல எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்ற பார்ப்போம். ஒரு பூஜ்ஜியம். ஆகவே இந்த முழு எண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கும் போது இதற்கான விடை கிடைக்கும் என்று நாங்கள் படிச்ச இலகுவாக செய்யறது. இதை நாங்கள் இப்படி போட்டு வகுத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நாங்கள் இலகுவாக விடையளிக்கலாம். முழு எண்ணை ஒரு முழு எண்ணை 10 என்கிற எண்ணானது வகுக்கும் போது இந்த 10ல வகுக்கக்கூடிய எண்ணில எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்க வேணும். ஆகவே நாங்கள் அந்த முழு எண்ணில அத்தனை பூஜ்ஜியத்தை இல்லாம செய்தோம்டா சரி. ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறபடியா நாங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்க வேணும். அப்ப ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கும் போது விடையாக என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். அடுத்ததாக இந்த முழு எண்ணை நாங்கள் 100 வகுக்க போகிறோம். 100ல எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது? 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த முழு எண்ணில் இருக்கக்கூடிய 2 பூஜ்ஜியங்களை நீக்க வேணும். 2 பூஜ்ஜியங்களை நீக்கும் போது என்ன கிடைக்கும்? விடையாக 2 கிடைக்கும். 2 பூஜ்ஜியங்களை நீக்குவோம். ஆகவே விடை 2 ஆகும். 200 தெரியும் எங்களுக்கு. 200ஐ 100ஆல வகுக்கும் போது 2 கிடைக்கும். 200ல எத்தனை நூறுக்கள் இருக்குது? 2 நூறுக்கள் இருக்குது. 2 ஆகும். அடுத்ததாக ஒரு முழு எண்ணை 1000 வகுப்போம். 1000 வகுக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? வகுக்கக்கூடிய எண்ணில எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதுன்னு பார்ப்போம். 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த முழு எண்ணில இருக்கக்கூடிய 3 பூஜ்ஜியங்களை நீக்க வேணும். 3 பூஜ்ஜியங்களை நீக்கினவண்டா விடையாக என்ன வரும்? 3 கிடைக்கும். 3000ல எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 3 ஆயிரங்கள் இருக்குது என்பது எங்களுக்கு தெரியும். இது முழு எண்களை 10, 100, 1000 ஆகிய எண்களால் வகுக்கும் போது நாங்கள் இந்த முறையை பின்பற்றினோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேகமா செய்து முடிக்கலாம். நாங்கள் இலகுவானது, நேரம் மிச்சமாகும். நாங்கள் இப்படி வகுத்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. வகுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3000 இப்படி நீங்கள் போட்டு வகுக்க வேண்டாம். அதற்கு எளிமையான முறையாக நாங்கள் இந்த முறைகளை பயன்படுத்துகிறோம். அப்ப இது நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்த அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நெடும் வகுத்தல் முறை அப்படி என்ன என்னன்னு பார்ப்போம். நெடும் வகுத்தல் முறை முழு எண்களின் கணித செய்கைகள்ல வகுத்தல், முழு எண்களை வகுக்கக்கூடிய இதுல நாங்கள் பார்க்க போறது நெடும் வகுத்தல் முறை. அப்படி என்றா என்ன? நெடும் வகுத்தல் முறை என்றா என்ன? வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த வளமையாக வகுப்போம் எல்லாம் இப்படி போட்டு இலக்கத்தை எழுத 180 6ஆல வகுக்க வேணுமென்றா நாங்கள் என்ன செய்வோம்?
180 6ஆல வகுக்க வேணும். நாங்கள் வழமையாக வகுக்கக்கூடிய முறைக்குத்தான் என்ன பெயர்? நெடும் வகுத்தல் முறை. எப்படி வகுப்போம்? 180 உள்ள எழுதுவோம். 180 எதால வகுக்க போறோம்? 6ஆல வகுக்க போறோம். ஆகவே 6 நாங்கள் வெளியில எழுதுவோம். இனி என்ன செய்வோம்? இந்த 180க்குள்ள 6 எத்தனை தடவைகள் என்று பார்ப்போம். முதலாவது இலக்கம் என்ன? 1. 1க்குள்ள 6 அடங்குமா? இல்லை. ஆகவே நாங்கள் இந்த 2 இலக்கங்களையும் சேர்த்து எடுத்து பார்ப்போம். 2 இலக்கங்களையும் சேர்த்தோம்னா 18. 18ல் 6 எத்தனை தடவைகள் இருக்குது? 3 தடவைகள் இருக்குது. 3 6 18 ஆகும். 18ல இருந்து 18 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 0. இனி என்ன இருக்கு மீதியாக? 0 தான் இருக்குது. ஆகவே நாங்கள் 0 என்ன செய்வோம்? மேல போடுவோம். அது இவ்வாறாக நாங்கள் வகுக்கக்கூடிய இந்த முறைக்குத்தான் பெயர் என்ன? நெடும் வகுத்தல் முறை. அப்ப 180 6ஆல வகுக்கும் பொழுது நாங்கள் இதுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? 180 6ஆல வகுக்கும் போது ஈவு எத்தனை கிடைக்குது? 30 ஆகும். மீதி எத்தனை கிடைக்குது? 0 ஆகும். நெடும் வகுத்தல் முறையில வகுக்கும் போது ஈவு 30 ஆகும், மீதி 0 ஆகும். 180 6ஆல் வகுக்கும் போது நாங்கள் வழமையாக வகுக்கக்கூடிய இந்த முறைக்குத்தான் என்ன பெயர்? நெடும் வகுத்தல் முறை ஆகும். நாங்கள் இதுல ஒரு கேள்வி ஒன்று செய்யலாம். எழுநூற்றி 36 நாங்கள் 6ஆல வகுப்போம். அப்ப என்ன செய்வோம்? 736 உள்ள எழுதுவோம், 6 வெளியில் எழுதுவோம். 736ல முதலாவது 7 நூறுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய 7 பார்ப்போம். 7ல் 6 எத்தனை தடவைகள் இருக்குது? ஒரு தடவை இருக்குது. 6 6. 7ல் இருந்து 6 கழிப்போம் 1. அடுத்ததாக என்ன செய்வோம்? 3 இறக்குவோம். 3 இறக்கிட்டோம். இனி 13. 3 இறக்கி 1ஓட சேர்த்தனீங்கன்னா 13. 13ல் 6 எத்தனை தடவைகள் இருக்குது? 2 தடவைகள் இருக்குது. 2 6 12. அடுத்ததாக 13ல இருந்து 12 கழிப்போம். கழிக்கும் போது என்ன வரும்? 1 வரும். அடுத்தது என்ன செய்வோம்? மேலே இன்னொரு இலக்கம் இருக்குது, 6 இறக்குவோம். 6 இறக்கணும்டா 1 மாறும் 16. என்ன செய்ய வேணும்? 16ல 6 எத்தனை தடவைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். 16ல 6 எத்தனை தடவைகள் இருக்குது? 2 தடவைகள். 6 12. இனி என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். 16ல இருந்து 12 கழிச்சோம்னா என்ன வரும்? 4 வரும். இனி எங்களுக்கு இறக்குறதுக்கும் இலக்கம் இல்லை. ஆகவே இதுதான் மீதி ஆகும். 736னை 6ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்கிறது? 7. மீதி 4 கிடைக்கிறது. ஈவாக 122 கிடைக்கிறது. 736னை 6ஆல் வகுக்கும் போது ஈவாக 122 கிடைக்கிறது. மீதியாக 4 கிடைக்கிறது. நாங்கள் வழமையாக வகுக்கக்கூடிய இந்த முறைதான் நெடும் வகுத்தல் முறை எனப்படுகிறது. நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த வகுத்தல் பகுதியில எங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வரும் எக்ஸாமுக்கு என்று நாங்கள் பார்க்கலாம். வகுத்தல் பகுதியில முழு எண்களில் கணித செய்கைகள்ல வகுத்தல்ல எங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வரும்? முதலாவதாக
2480 மேசைகளை ஒரு தரவுகள் தரப்பட்டு ஒரு கேள்வி வரும். 2480 மேசைகளை 20 பாடசாலைகளுக்கு 20 பாடசாலைகளுக்கு சமனாக பகிர்ந்தால் ஒரு பாடசாலைக்கு எத்தனை மேசைகள் கிடைக்கும்? ஒரு பாடசாலைக்கு எத்தனை மேசைகள் கிடைக்கும்? எங்களுக்கு வகுத்தல்ல கேள்வி இப்படித்தான் வரும். நேரடியாக வகுத்தல் கேட்கலாம். ஆனால் பெரும்பாலும் கேள்வி இப்படி ஒரு தரவுகளை தரப்பட்டு நாங்கள் கூட்டல் செய்ய வேணுமா, கழித்தல் செய்ய வேணுமா, பெருக்கல் செய்ய வேணுமா, வகுத்தல் செய்ய வேணுமா என யோசிச்சு செய்யற மாதிரியான கேள்விதான் வரும். 2480 மேசைகளை 20 பாடசாலைகளுக்கு சமனாக பகிர்ந்தால் இந்த வார்த்தை வந்ததுண்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? அங்க வகுத்தல் செய்ய போறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேணும். பகிர வேண்டும், பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, அல்லது பிரிக்க வேணும், சமனாக பிரிக்க வேணும். இப்படியான வார்த்தைகளை நாங்கள் அந்த கேள்வியில பார்த்தால் நாங்கள் அவதானிச்சு கொள்ள வேணும். இங்க வகுத்தல் செய்கையானது இடம்பெற போகுது அப்படி என்று. அப்ப 2480 மேசைகளை 20 பாடசாலைகளுக்கு சமனாக பகிர வேணும். பகிரும் போது ஒரு பாடசாலைக்கு எத்தனை மேசைகள் கிடைக்கும்? ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? 2480 மேசைகளை 20 பாடசாலைகளுக்கு பிரிக்க போறோம், பகிர போறோம். 2480 20ஆல வகுக்க போறோம். 2480 20ஆல பிரிக்க போறோம். 2480 20ஆல வகுக்கும் பொழுது முதலாவது 2க்குள்ள 20 அடங்காது. 24 இந்த 2 இலக்கங்களையும் எடுத்துக்கொள்வோம். 24ல 20 எத்தனை தடவைகள் இருக்கும்? ஒரு தடவை இருக்கும். 21 20. அப்ப 24லிருந்து 20 கழியும்போ 4. அடுத்தது என்ன செய்வோம்? 8 இறக்குவோம். 8 இறக்குனீங்கன்னா 48. 48ல 20 எத்தனை தடவைகள் இருக்கும்? 2 தடவைகள் இருக்கும். 20 2 முறை 40. 20 3 முறை 60. அப்படி எங்களுக்கு தெரியும். 48ல 20 எத்தனை தடவைகள் இருக்கும்? 2 தடவைகள். 2 20 40. இனி என்ன செய்வோம்? 48லிருந்து 40 கழிப்போம். கழிச்சவண்டா 8. அடுத்த இறுதியாக என்ன இருக்கு? ஒரு 0 இருக்குது. 0த்தை இறக்குவோம். 0த்தை இறக்கணும்டா 80. 80ல 20 எத்தனை தடவைகள் இருக்கும்? 4 தடவைகள். 4 தடவை 20 80 ஆகும். 80லிருந்து 80 கழிச்சோம்டா 0. ஆகவே 2480 மேசைகளை 20 பாடசாலைகளுக்கு சமனாக பகிர முடியுது. நீதி வரை இல்லை. பகிரும்போது ஒரு பாடசாலைக்கு எத்தனை மேசைகள் கிடைக்கும்? 124 மேசைகள் கிடைக்கும். 124 மேசைகள் கிடைக்கும். ஒரு பாடசாலைக்கு 124 மேசைகள் கிடைக்கும் என எழுதிக் கொள்ளலாம்.
ஆகவே பிள்ளைகள் இதோட உங்களுக்கு இந்த முழுவெண்களில் கணித செய்கைகள் இந்த பாடமானது நிறைவுக்கு வருது. நாங்கள் தொடர்ந்து அடுத்த பாடலாக படிக்கலாம். அடுத்ததாக தரம் 6ல கணிதத்தில 4வது பாட அழகான காலம் பற்றி நாங்கள் இப்ப படிக்க போறோம். தரம் 6ல கணிதத்தில 4வது பாட அழகான காலம் தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். காலம் அப்படி என்றால் என்ன தொடர்பாக நாங்கள் படிக்க போறோம்? நேரம், நேரத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரியான தொடர்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த காலம் என்கிற பாடத்துல படிக்க போறோம். இப்ப முதலாவதாக காலத்துல முதலாவதாக நாங்கள் நேரம், நேரத்தை நாங்கள் இப்ப வளமையா நேரத்தை நாங்கள் எங்க பார்த்து தெரிஞ்சு கொள்றோம்? ஒரு கடிகாரத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம், அப்படித்தானே? இப்ப கடிகாரத்துல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கடிகாரம் என்ன? 12 மணித்தியால கடிகாரம். நாங்கள் பாவிக்கக்கூடிய, நாங்கள் இப்ப பயன்படுத்தக்கூடிய கடிகாரம் 12 மணித்தியால கடிகாரம். நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த கடிகாரத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? 12 மணித்தியால கடிகாரம். ஏன் நாங்கள் இத 12 மணித்தியால கடிகாரம் என்கிறோம்? இதுல பாருங்கோ, 12 மணித்தியாலங்கள் வரையான காலப்பகுதிகள் இதுல காட்டப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் இதை என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? 12 மணித்தியால கடிகாரம் என்று சொல்றோம். இந்த கடிகாரத்துல இருந்து கொண்டு நாங்கள் இந்த நேரத்தை என்னென்ன அலகுகளால அளக்குறோம். அதே போல அந்த அலகுகள் எங்கெங்க எல்லாம் இருக்கு. இப்ப நாங்கள் மணத்தியாலம் சொன்னோம்னா, மணத்தியாலம் நேரத்தை அளக்கக்கூடிய ஒரு அலகு. மணத்தியாலத்தை நாங்கள் இங்க என்னென்ன காணோம், என்ன மாதிரி கணிப்பம் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அப்போ ஒரு 12 மணித்தியால கடிகாரம் இங்க வைக்கப்பட்டிருக்குது. இந்த கடிகாரத்தை நாங்கள் அவதானிப்போம். இந்த கடிகாரத்தை சுற்றின இந்த வட்ட ஓரத்தை பாருங்க. கடிகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வட்டமான ஓர பகுதியை பாருங்கோ, என்ன நடந்திருக்கு? இந்த வட்ட ஓரமானது 60 சமனான கோடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 3க்கும் 4க்கும் இடையில எத்தனை புள்ளிகள்? 3லிருந்து 4 வரை 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு அடுத்தடுத்த 2 மணித்தியாலங்கள், அடுத்தடுத்த 2 இலக்கங்களுக்கு இடையில 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே முழுக்க 12 மணித்தியாலம் வரையிலும் 5 சிறு சிறு புள்ளிகளாக, சிறு சிறு பிரிவுகளாக 60 சமனான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, அடுத்தடுத்த 2 இலக்கங்களுக்கு இடையில 5 பிரிவுகள், 5 புள்ளிகள் வந்திருக்கும். 4க்கு அடுத்ததாக பாருங்கோ, 1 2 3 4 5. 5 வரை எத்தனை புள்ளிகள், எத்தனை பிரிவுகள் இருக்குது? அடுத்தடுத்த 2 இலக்கங்களுக்கு இடையில் 5 பிரிவுகள் அமையுமாறு 1 தொடக்கம் 1லிருந்து 12 வரை உங்களுக்கு இந்த சமனான பிரிவுகள் பிரிக்கப்பட்ட மாதிரி இலக்கங்கள் அமைந்துள்ளன. அடுத்தது என்ன சொல்லலாம்? நாங்கள்
இந்த மையத்துல எத்தனை முட்களை பார்ப்போம், கடிகார முட்கள் 3 முட்களை பார்ப்போம். அப்படித்தானே. ஒன்று வந்து இந்த 6க்கு கிட்டவா நிக்கக்கூடிய இந்த முள்ளுக்கு என்ன பெயர்? மணி முள்ளன்று சொல்லுவோம். அதாவது இருக்கு 3 முள், இங்க ஒரு முள் ஓடிக்கொண்டே இருக்குது, ஒரு சிறிய முள் இருக்குது, இன்னொன்று பெரிய முள் இருக்குது. இந்த சிறிய முள்ளுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? மணி முள்ளன்று சொல்லுவோம். அடுத்ததாக இந்த பெரிய முள்ளுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? நிமிட முள் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக இந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முள்ளுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? செகண்ட் முள் என்று சொல்லுவோம். இதில இருந்துதான் நாங்கள் நேரத்தை அளக்கக்கூடிய அலகுகளை பற்றி நாங்கள் கூற போறோம். இப்ப இந்த 3 முட்களும் சுழண்டு கொண்டே இருக்கு, சுத்தி கொண்டே இருக்குது. இப்ப வந்து இந்த மணிமுள்ள பார்த்தனீங்கன்னா, இந்த மணிமுள்ளானது ஒரு இலக்கத்திலிருந்து அடுத்த இலக்கத்திற்கு செல்வதற்கு எடுக்கும் காலம் எவ்வளவு? 1 மணத்தியாலம். இந்த மணிமுள்ளானது 6ல இருந்து 7க்கு போறதுக்கு எடுப்பதற்கான காலம் எவ்வளவு? காலத்தை எவ்வளவு சொல்றோம் நாங்கள்? 1 மணத்தியாலம். அதே போல இந்த நிமிடம் உள்ள பாருங்க, இந்த நிமிடம் உள்ளானது ஒரு பிரிவில இருந்து, ஒரு சிறு புள்ளியில இருந்து அடுத்த சிறு புள்ளிக்கு செல்வதற்கு எடுக்கும் காலத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? 1 நிமிடம் என்று சொல்றோம். நிமிடமுள் ஒரு சிறு பிரிவில இருந்து அடுத்த புள்ளிக்கு செல்வதற்கு எடுக்கும் காலம் 1 நிமிடம் ஆகும். ஆனால் இந்த மற்ற முள்ள பார்க்கிறோம் செகண்ட் முள். செகண்ட் முள்ளானது ஒரு கோட்டில இருந்து, ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளி, அடுத்த கோட்டுக்கு, அடுத்த புள்ளிக்கு செல்வதற்கு எடுக்கும் காலத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? 1 செகண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்கள் இந்த கடிகாரத்துல காலத்தை அளக்கக்கூடிய அலகுகளாக என்னென்ன பார்த்துட்டோம்? மணி பார்த்து நாங்கள் மணித்தியாலம். மணத்தியாலம் என்றா என்ன? இந்த மணி முள்ளானது ஒரு இலக்கத்திலிருந்து அடுத்த இலக்கத்திற்கு செல்வதற்கு எடுக்கும் காலத்துக்கு பெயர் மணித்தியாலம். அடுத்தது நிமிடமுள்ளானது ஒரு சிறு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளிக்கு செல்வதற்கு எடுக்கும் காலத்திற்கு என்ன பெயர்? நிமிடம். அடுத்தது செகண்ட் முள்ளானது ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளிக்கு செல்வதற்கு எடுக்கும் காலத்துக்கு என்ன பெயர்? செகண்ட். 1 செகண்ட். 1 மணத்தியாலம், 1 நிமிடம், 1 செகண்ட். ஆகவே இதெல்லாம் என்னவாகும்? காலத்தை அளக்கக்கூடிய அலகுகள் ஆகும். நேரத்தை, காலத்தை அளக்கக்கூடிய அலகுகள் தான் இவை. இதோட நாங்கள் எதையும் சேர்த்து கொள்ளலாம்? இதோட நாங்கள் நாளையும் சேர்த்து கொள்ளுவோம். ஒரு நாள் அப்படி என்றா என்ன? 24 மணித்தியாலத்தை தான் நாங்கள் ஒரு நாள் என்கிறோம். ஆகவே மணித்தியாலம், நிமிடம், செகண்ட், நாள் இவையாகும் காலத்தை அளக்கக்கூடிய அலகுகள் ஆகும். அடுத்ததாக நாங்கள் நேரத்தை, காலத்தை அளக்கக்கூடிய அலகுகள் பார்த்துட்டோம். இனி இந்த அலகுகளுக்கு இடையில என்ன தொடர்பு என்று பார்ப்போம். அதாவது நாங்கள் பார்த்த 4 அலகுகள் மணித்தியாலம், நிமிடம், செகண்ட், நாள். இந்த காலத்தை அளக்கும் இந்த அலகுகளுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்க போறோம். என்ன தெரியும் எங்களுக்கு? இதுல காலத்தை அளக்கக்கூடிய அலகுகள்ல மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய அலகு என்னது? செகண்ட். தொடர்பு பார்க்க போறோம். 60 செகண்ட்கள் சேர்ந்ததுதான் என்னவாகும்? 1 நிமிடம் ஆகும். 60 செகண்ட்கள் சேர்ந்தது 1 நிமிடம். இப்ப நாங்கள் கடிகாரத்துல பார்த்த நாங்கள் அந்த நிமிடம் உள்ளானது ஒரு
பிரிவில இருந்து அடுத்த பிரிவுக்கு வாரதுக்கு இடையில இந்த செகண்ட் முள்ளானது என்ன செய்திடும், ஒரு முழு சுற்றையும் சுற்றி விடும். செகண்ட் முள்ளானது ஒரு முழு சுற்றை சுற்றி முடிக்கும் பொழுது இந்த நிமிட முள் என்ன செய்திடும், ஒரு பிரிவிலிருந்து அடுத்த பிரிவுக்கு வந்துடும். ஆகவே இந்த செகண்டுக்கும் நிமிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, 60 செகண்ட்கள் தான் ஒரு நிமிடம் ஆகும். ஒரு முழு சுற்றண்டா 60 பிரிவுகள் இருக்குது. ஆகவே 60 பிரிவுகளையும் சுற்றி வாரதுக்கு ஒரு நிமிடம் எடுக்குது. ஆகவே 60 செகண்ட்கள் சேர்ந்தது ஒரு நிமிடம் ஆகும். அடுத்ததாக செகண்டுக்கும் நிமிடத்துக்கு இடையில உள்ள தொடர்பு சொல்லிட்டோம். அடுத்தது நிமிடத்துக்கும் மணத்தியாலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இதே போல 60 நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணத்தியாலம் ஆகும். 60 நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணத்தியாலம் ஆகும். அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணத்தியாலம் ஆகும். அடுத்ததாக அப்ப நிமிடத்துக்கும் மணத்தியாலத்துக்கும் என்ன தொடர்பு, 60 நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணத்தியாலம். அதாவது அந்த நிமிட முள்ளானது ஒரு முழு சுற்றை சுற்றி முடிக்கும் போது நிமிடமுள் என்ன செய்து, மணிமுள் என்ன செய்து, ஒரு இலக்கத்திலிருந்து அடுத்த இலக்கத்துக்கு வந்துடும். இப்ப மூன்றிலிருந்து 4க்கு வாரதுக்கு இடையில 4க்கு வரும் பொழுது அந்த நிமிடமுள் என்ன செய்திடும், ஒரு முழு சுற்றை சுற்றிவிடும். ஆகவே 60 நிமிடங்களை கொண்டது ஒரு மணத்தியாலம் ஆகும். அதே போல மணத்தியாலத்துக்கும் நாளுக்கும் என்ன தொடர்பண்டா, 24 மணத்தியாலங்கள் சேர்ந்தது ஒரு நாள் ஆகும். 24 மணத்தியாலங்களை கொண்டதுதான் ஒரு நாள். ஆகவே நாங்கள் நேரத்தை, இந்த காலத்தை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகள் செய்ய வேணும். இந்த தொடர்பை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது, இந்த கேள்விகள் செய்யறதுக்கு முன்னதாக இந்த நியம முறையில் எழுதுதல் அப்படி என்றா என்ன, காலத்தை அல்லது நேரத்தை நியம முறையில் எவ்வாறு எழுதுவது. நியம முறையில் எழுதுதல் நாங்கள் ஏற்கனவே எண் வளையங்கள்ல படிச்சிருக்கிறோம். நியம வடிவத்தில் எண்களை எவ்வாறு எழுதுவது, அந்த தரப்பட்ட எண்களை அந்த இலக்கத்தின் இறுதியில, அந்த எண்ணின் இறுதியில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரித்து நாங்கள் நியம வடிவத்தில் எழுதுவோம். அதே போல நியம முறையில் எழுதுவது என்பது யாது. இப்ப உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது முற்பகல் 10 மணி. முற்பகல் 10 மணி. இதை நாங்கள் எவ்வாறு நியம முறையில் எழுதுறது அப்படி என்றா,
நியம முறையில் நாங்கள் எழுதுறதுக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய கடிகாரம் என்னென்னா 24 மணித்தியால கடிகாரம். 24 நாங்கள் இப்ப பார்த்தது 12 மணித்தியால கடிகாரம். 24 மணித்தியால கடிகாரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த கடிகாரத்தினுடைய வெளி சுற்றில 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். உள்ளுக்குள்ள 13 24 வரையான இலக்கங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். 24 மணித்தியாலங்களை கொண்ட கடிகாரம். அந்த கடிகாரத்துல பயன்படுத்தி தான் நாங்கள் என்ன செய்வோம்? நியம முறையில் எழுதுவோம். முற்பகல் 10 மணியை நாங்கள் எவ்வாறு நியம முறையில் எழுத வேணும்? 10 எழுதிட்டு டாட் போட்டுட்டு 2 பூஜ்ஜியம் இப்படி மட்டும் போட்டால் சரி. ஒரு நேரத்தை நியம முறையில் எழுதுவது என்பது எழுதுவதற்காக நாங்கள் 24 மணித்தியால கடிகாரத்தை பயன்படுத்துவோம். அப்ப நாங்கள் முற்பகல் 10 மணியை இப்படி எழுதுவோம். 10 இப்படி போட்டால் சரி. 10 போட்டு இது என்ன குறிக்குது? 24 மணித்தியால கடிகாரத்துல 10 மணி என்பதை இது குறிக்குது. 10 போட்டு மணி போட தேவையில்லை, முற்பகல் போட தேவையில்லை, மணி போட தேவையில்லை. 10 மணி என்பதை நாங்கள் இவ்வாறு காட்டினால் போதுமானது. இவ்வாறுதான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நியம முறையில் எழுத வேணும். நியம முறையில் எழுதுறதுக்கு முற்பகல் 1 தொடக்கம் 1 மணியில இருந்து முற்பகல் 1 மணியில இருந்து 12 மணி வரையான காலப்பகுதியை நாங்கள் நியம முறையில் எவ்வாறு எழுத வேணும்? இவ்வாறு எழுதுனா சரி. இப்போ 1 மணியை நீங்கள் இப்படி எழுதுனா சரி. முற்பகல் 1 மணியை 1 இப்படி எழுதினால் சரி. 2 மணியை எவ்வாறு எழுத வேணும்? முற்பகல் 2 மணியை சரி 2 இப்படி எழுதினா சரி. இந்த வடிவத்துக்கு பேர் தான் என்ன வடிவம்? நியம வடிவம். அதே போல இவ்வாறு நாங்கள் முற்பகல் 11 மணி எப்படி எழுத வேணும்? 11 போட்டு 11 மணியை இவ்வாறு காட்டினோம்டா சரி. இவ்வாறு நாங்கள் எழுதக்கூடிய வடிவங்களுக்கு தான் என்ன பெயர்? நியம வடிவம். நியம வடிவம் அப்படி என்றால் 24 மணித்தியால கடிகாரத்துல முற்பகல் பிற்பகல் அப்படி இருக்காது. ஆகவே நாங்கள் முற்பகல் பிற்பகல் என்று எழுத தேவையில்லை. 24 மணித்தியால கடிகாரத்துல எப்படி இருக்கும்? 1 தொடக்கம் 24 வரையான இலக்கங்கள் இடப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கெல்லாம் பார்த்திருக்கலாம். உங்களோட நேரம் இப்படித்தான் காட்டப்பட்டிருக்கும். இதுவரையான நேரம் முற்பகல் 1 மணி. முற்பகல் 1 மணி அப்படி என்றா எத்தனை மணியில இருந்து ஆரம்பமாகுது? நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு முற்பகல் ஆரம்பமாகிறது. முற்பகல் 1 மணியில இருந்து நண்பகல் 12 மணி வரையான காலப்பகுதியில இருக்கக்கூடிய நேரங்களை நாங்கள் இப்படி எழுதி கொண்டு வருவோம். இதுவரை முற்பகல் 12 மணி வரை நாங்கள் இவ்வாறுதான் எழுத வேணும். 12 போட்டு 12 மணிக்கு இப்படி காட்டினால் போதுமானது. இந்த வடிவத்துக்கு பெயர் தான் நியம வடிவம். அதே நேரம் நாங்கள் 12 மணிக்கு பிறகு, அதாவது பிற்பகல் 1 மணியில இருந்து நாங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்கலாம். முற்பகல் 1 மணியிலிருந்து 12 மணி வரை நீங்கள் இப்படி எழுதினா காணும். 10 மணி என்றா 10 போட்டு இப்படி எழுதி விட்டோம்டா சரி. 12 மணிக்கு பிறகு பிற்பகல் நேரங்களை நாங்கள் இப்படி நியம வடிவத்துல எழுதுவோம். பாருங்க, பிற்பகல் 1 மணியில இருந்து பிற்பகல் 1 மணியில இருந்து நள்ளிரவு
12 மணி வரை. நள்ளிரவு 12 மணி வரை நாங்கள் எப்படி எழுத போறோம் பாருங்கோ. பிற்பகல் 1 மணியை நியம வடிவத்துல எவ்வாறு எழுதுவது அப்படி என்றா நீங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த 12 மணிக்கு பிறகு பிற்பகல் மதியம் 12 மணிக்கு பிறகு நாங்கள் 1 மணி என்ன என்று சொல்லுவோம், 13 மணி என்று சொல்லுவோம். ஆகவே பிற்பகல் 1 மணியை நாங்கள் நியம வடிவத்தில் எவ்வாறு எழுத வேணும், 13 மணி என்பதை காட்டுறதுக்கு நாங்கள் இப்படி எழுத வேணும். சில மணிக்கூடுகள்ல நீங்கள் பார்த்திருப்பீங்க, கடிகாரத்துல அந்த கையில கட்டக்கூடிய கடிகாரத்துல எல்லாம் இப்படி இருக்கும். 1 மணிக்கு இப்படி காட்டப்பட்டு இருக்கும். அப்ப அங்க என்ன வடிவத்துல எழுதப்பட்டிருக்குது, நியம வடிவத்துல எழுதப்பட்டிருக்குது. பிற்பகல் 1 மணியை நாங்கள் என்ன செய்வோம், 12க்கு பிறகு கூட்டி கொண்டு வரணும். முற்பகல் 1 மணியில இருந்து 12 மணி வரை நாங்கள் இப்படித்தான் எழுதுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 என்று எழுதுவோம். பிற்பகல் 1 மணியை எப்படி எழுதுவான், 12க்கு பிறகு 13. பிற்பகல் 2 மணியை எப்படி எழுதுவான், 14 மணி என்று எழுதுவான். பிற்பகல் 3 மணியை எப்படி எழுதுவான், 15 மணி என்று எழுதுவான். அப்ப நாங்கள் என்ன செய்து கொண்டு வாரோம், அதாவது நியம வடிவத்தில் எழுதும் போது நாங்கள் முற்பகல் பிற்பகல் எதுவுமே போட தேவையில்லை. ஆனால் பிற்பகல் 1 மணியை 1 மணியை நாங்கள் 1உடன் 12 மணியை கூட்டி 13 என எழுதுகிறோம். அதே போல 2 மணியை நாங்கள் 12உடன் கூட்டி 14 மணி என எழுதுகிறோம். 3 மணியை 15, 3ஓட 12 கூட்டி 15 மணி எழுதுகிறோம், 15 மணி என எழுதுகிறோம். அதே போல பிற்பகல் 6 மணி என்ன எழுதுவீங்க, 6ஓட 12 கூட்டினீங்கன்னா 18 மணி. இவ்வாறு எழுத வேணும். வேற நீங்கள் இப்படி ஒரு புள்ளியெல்லாம் போடக்கூடாது. 18 மணி இப்படி எழுத தேவையில்லை. 18 மணி என்பதை நியம வடிவத்தில் இவ்வாறு எழுத வேணும். பிற்பகல் 6 மணி, 6ஓடு 12 கூட்டி 18 மணி என்று எழுதுவீங்க. அதே போல பிற்பகல் 10 மணியை என்னென்று எழுதுவீங்க, 10ஓட 12 கூட்டினீங்கன்னா 22 மணி என எழுத வேணும். இவ்வாறு எழுத வேண்டும். ஆகவே நியம வடிவத்தில் எழுதும் போது நாங்கள் 24 மணித்தியால கடிகாரத்தை பயன்படுத்த வேணும். இவ்வாறு நீங்கள் எழுத வேணும். ஆனால் முற்பகல் 1லிருந்து 12 வரை அப்படியே எழுதுவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆனால் 12க்கு பிறகு 1 மணி 2 மணி வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, 1 மணியை 13 மணி என்றும் 2 மணியை 14 மணி என்றும் 12ஓட கூட்டி கூட்டி எழுத வேண்டும். நாங்கள் இது தொடர்பாக ஒரு கேள்வி பார்ப்போம். நியம முறையில் எழுதுதல் தொடர்பாக ஒரு கேள்வி நாங்கள் பார்க்கலாம். பிற்பகல் கேள்வி வாரது நியம முறையில் எழுதுறது தொடர்பான கேள்வி ஒன்று எக்ஸாமுக்கு வரும். பிற்பகல் 6:45 மணியை இந்த கேள்வி நீங்கள் எழுதி கொள்ளலாம். பிற்பகல் 6:45 மணியை நியம முறையில் எழுதுக. நியம முறையில் எழுதுக. பிற்பகல் 6:45 மணியை நியம முறையில் எழுதுக. அப்ப நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, பிற்பகலா முற்பகலா? பிற்பகல் 6:45 மணி. நாங்கள் எவ்வாறு எழுத வேணும், முற்பகல் நியம வடிவத்தில் எழுதும் போது முற்பகல் பிற்பகல் எதுவுமே எழுதக்கூடாது. தரப்பட்டிருக்கிறது பிற்பகல். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிற்பகல் என்றா 12 மணிக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் 12ஓட கூட்டி கொண்டு வருவோம். 1 மணி என்றா 13 மணி, 2 மணி என்றா 14 மணி, 3 மணி என்றா 15 மணி, 4 மணி என்றா 16 மணி, 5 மணி என்றா 17 மணி. அப்ப 6 மணி என்றா எத்தனை மணி, 18 மணி.
ஆனால் என்ன இருக்கு 45 நிமிடங்கள் 6 மணி 45 நிமிடங்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும் 18:45 என நியம வடிவில் எழுத வேணும். இதுதான் சரியான விடை. பிற்பகல் 6:45 மணியை நாங்கள் நியம வடிவத்தில் எவ்வாறு எழுதுகிறோம் 18:45 என எழுத வேணும். நீங்கள் இதுல 2 பயன்படுத்த எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் நேரத்தை நியம முறையில எப்படி எழுதுறது அப்படி என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்னொரு கேள்வி பிற்பகல் 1:25 மணியை என்னென்று எழுதுவோம் 1:25 மணியை பிற்பகல் எழுத தேவையில்லை 1 மணி. ஆகவே 12ஓட கூட்டினோம்னா 13:25 நிமிடம். இவ்வாறு நாங்கள் நியம வடிவத்துல எழுதுவோம் 13:25 என நாங்கள் நியம வடிவத்துல எழுத வேண்டும். இப்ப நியம முறையில நேரத்தை எழுதுறது எங்களுக்கு தெரிஞ்சிட்டு அடுத்ததாக நியம முறையில நேரத்தை எவ்வாறு எழுதுறது என்பது தொடர்பாக நாங்கள் படிச்ச நாங்கள் தொடர்ந்து திகதியை எவ்வாறு நியம முறையில எழுதுறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேணும். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு அந்த டைம் சரியாயிட்டு. ஆகவே நாங்கள் மீண்டும் இந்த காலத்துல கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் பார்த்த நாங்கள் காலத்தை அளக்கும் அலகுகள் காலத்தை அலகு நேரத்தை அளக்கும் அலகுகள் எதெல்லாம் மணித்தியாலம் நிமிடம் செகண்ட் நாள் என்பது தொடர்பாக நாங்கள் படிச்ச நாங்கள் அதோட இந்த நேரத்தை நியம முறையில எவ்வாறு எழுதுறது என்பது தொடர்பாகவும் படிச்ச நாங்கள் இனி அடுத்த வகுப்புல திகதியை எவ்வாறு நியம முறையில எழுதுறது என்பது தொடர்பாகவும் இந்த நேரத்தை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்கு என்பது தொடர்பாகவும் நாங்கள் அடுத்த வகுப்புல படிக்கலாம். ஆகவே பிள்ளைகள் இதோட எங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார்.